நம்மள வந்து விஜயா கிட்ட உன்னால தான் முத்துவுக்கும் மீனாக்கும் நஷ்டம் ஆயிருச்சு. அந்த கேஸ் நடத்துறதுக்காக அவங்க 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. அதனால அந்த 5 லட்சத்தையும் நீ தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னு விஜயாக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. நான் எதுக்குங்க கொடுக்கணும், என்னால எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீ கொடுக்காட்டி உனக்கு வேண்டிய அந்த தண்டனையை நான் தான் ஏத்துக்கணும், நான் வேலைக்கு போய் அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால விஜயாக்கு வந்து ரொம்ப இதாயிருது. உடனே சரி சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் வந்து எங்களுக்கு அந்த பணம் வேண்டாப்பா, அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், விடுங்க, எத்தனையோ பார்த்துட்டோம், இது என்ன அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. ஆமாம்மாம்மா, நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும், அத்தை கட்டையும் இதை பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அந்த பணத்தை அவள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு விஜய் வந்து மனோஜோட ரூம்குள்ளே போகிறாங்க. என்னம்மா நீ அப்பா சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்கியா, கவலைப்பட்டுட்டு அப்பா சொன்னாருங்கிறக்கு வேண்டியெல்லாம் அந்த பணத்தை ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் நீ கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னு விஜய் வந்துட்டு, டே என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அந்த பூக்காரிக்கிட்ட நான் கடங்காரியாக இருக்கிறதுக்கு விரும்பல, எனக்கு 5 லட்சம் நீ கொடுடா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் வந்துட்டு, எங்கிட்ட எல்லாம் சுத்தமாக காசே இல்லைம்மா, எல்லா காசையும் நான் பிஸ்னஸில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயா வந்து ரோஹிணி கிட்ட உன்னோட மலேசியா மாமாவுக்கு கால் பண்ணி காசு கேளுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ரோஹிணிக்கு வந்து அப்படியே இதாயிருது. பண்ணுறதுனே தெரியாமல் சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுற மாதிரி ஆக்டிங் விடுறாங்க. அவர் ஃபோனே எடுக்கல ஆண்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரிடா மனோஜ், இதை விட்டு எனக்கு வேற வழி தெரியல, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், நீ மலேசியாவுக்கு வந்து டிக்கெட் போடுறா, நம்ம போய் சம்மந்தியை பார்த்து காசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே ரோஹிணிக்கு வந்து அப்படியே அள்ளு விட்டுருது. எனது மலேசியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசுறதா நினச்சிட்டு வாயை விட்டு பேசிடுறாங்க. ஆமா ரோஹிணி, நம்ம 3 பேர் மலேசியாவுக்கு போயிட்டு உங்க அப்பா கிட்ட காசு கேட்டுட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஆண்டி, அப்பா வந்து ஜெயிலில் இருக்கிறதுனால அவரை இப்போ நம்ம பார்க்க முடியாது, அப்படியே அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதுக்கு அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ண 3 மாசம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, என்னானாலும் பரவாயில்ல, இருந்து நம்ம சம்மந்தியை பார்த்து பணம் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி வந்துட்டு, இப்போ நம்ம போனால் நம்மளையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி பயம் காட்டுறாங்க. இப்போ நான் என்னதான் பண்றதப்போ, அந்த பூக்காரிக்கு நான் காசு கொடுக்கணும்ல, நீ வந்து உங்க அப்பா அங்க இருக்காரு இங்க இருக்காரு வசதியானவங்கன்னு சொல்றேன், ஆனா ஆத்திர அவசரத்துக்கு கூட எந்த உதவியும் நீ செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு தள்ளுறாங்க விஜயா. சரி விடுங்க ஆண்டி, நான் எப்படியாவது உங்களுக்கு பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், இப்போதைக்கு நான் 3 லட்சம் பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்க்கலாம், நீ அதை முதல்ல ரெடி பண்ணி கொடு, வேற 2 லட்சத்துக்கு என்ன பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ரோஹிணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ரோஹிணி, நீ பொசுக்குன்னு 3 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவ்வளவு பணம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கறாரு. என்ன மனோஜ், எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க, ஜீவா கிட்ட இருந்து நான் தானே உனக்கு அந்த பணத்தை எல்லாம் காப்பாற்றி கொடுத்தேன், அந்த பணத்துல இருந்து எனக்கு 3 லட்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, அந்த காசெல்லாம் என்கிட்ட சுத்தமா எதுவுமே இல்லை, நான் வந்து அது எல்லாமே பிசினஸ்ல போட்டுட்டேன்னு சொல்லி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்னதான் சொல்ல வர, அந்த காசுல இருந்து எனக்கு எதுவுமே பணம் கொடுக்கவே மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி விடு, உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, ஆண்டி வேற இந்த பிரச்சனையில இருக்காங்க, நம்ம தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆக்டிங் போட்டுட்டு, என்னோட தாலி செயினை நான் வித்து அந்த பணம் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஆனா உன்னோட பிசினஸ்ல இருந்து பணம் வந்த உடனே அந்த செயினை எனக்கு மீட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. முத்து மீனாவும் இங்க வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியை போய் பாக்குறாங்க. போய் பார்க்கும்போது இன்னைக்கு அவங்க கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதை கேட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது. ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போய் அவங்க 2 பேருக்கு துணிமணி மாலை ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு மாலையெல்லாம் கொடுத்து ஒருத்தர் மாற்ற சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்வீட் பலகாரம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த ரோட்ல வர போறவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் பலகாரம் எல்லாம் கொடுக்குறாங்க. முத்து மீனாவும் இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த 2 பெரியவங்களும் கண் கலங்கி நிற்கிறாங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, வாழ்க்கையில நீங்க 2 பேரும் நல்லா முன்னேறி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்களை ஆசீர்வாதம் பண்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரோஹிணி வந்து வித்யாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க வித்யா கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லி புலம்புறாங்க. அதுக்கு வித்யா இருந்துட்டு, கர்மா அப்படிங்கிறது ஒரு பூமராங்கடி, அது வந்து திருப்பி அடிச்சிடும், எப்படி இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சாலும், நீ வந்து சத்யாவோட வீடியோவை லீக் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா உனக்கு இந்த இவ்வளோ பிரச்சனை வந்தே இருக்காது. நீ அந்த வேலை பார்த்ததுனால தானே வந்து முத்து மீனாவும் சத்யாவை காப்பாத்துறதுக்காக வக்கீல போய் பார்த்தாங்க. வக்கீல போய் பார்த்து கேஸை வாபஸ், உங்க அத்தை வந்து 2 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கி, இந்த 2 லட்ச ரூபாய் பணத்தை போய் நீ திருடிட்டு வந்துட்ட, அந்த பணம் காணாம போயிருச்சுங்கிற கோவத்துல தான் மீனா மேல அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உங்க மாமியார் வந்து 2 லட்சம் பணத்தை வாங்கிட்டு தான் கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்த முத்து கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால இப்ப உங்க மாமனார் வந்து 5 லட்சம் மொத்தத்தையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்னாச்சு, இப்போ நீ தான் வந்து மொத்த பணத்தையும் கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு, இப்போ நீ என்ன பண்ண போற அந்த 3 லட்சம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் கிட்ட கேட்டேன், மனோஜும் காசு இல்லைன்னு கையை வச்சுட்டான், இப்போ என்னோட தாலி செயினை வச்சு தாண்டி அந்த 3 லட்சத்தை அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாடி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. நான் என்னடி பண்றது, நான் ஒன்று நினைக்க இது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிடி, அதெல்லாம் கிடக்கட்டும், அப்போ மீதி அந்த 2 லட்சத்தை நீ என்ன பண்ண போற, அந்த 2 லட்சத்தை நீ யாருக்கு தெரியாமல் எடுத்த, அதுவும் இப்போ நீ கொடுக்க வேண்டிய நிலமையில தானே இருக்கிற, இல்லைன்னா உங்கள் மாமியா வந்து மறுபடியும் மீனா மேலே கேஸ் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ, இல்லைன்னா அந்த பார்வதி வீட்டில் போய் கேட்கும்போது பிரச்சனை தானே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாண்டி எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கள் ஆண்டி வந்து என்னை விட பயங்கர கெட்டிக்காரியா இருக்காங்கடி அப்படின்னு சொல்றாங்க. வித்யா இருந்துட்டு, ஆமாமா, அந்த பார்வதி ஆண்டி வீட்டில் காணாமல் போன படத்துக்கு அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா நீ ரொம்ப மாட்டிடுவ, அதனால அதுக்கும் ஒரு வழி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு வழி யோசிச்சு வச்சுட்டேன்டி, நானே போய் பார்வதி ஆண்டி வீட்டில் போய் அந்த 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு, இந்த பிரச்சனைனால எங்க குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனையா இருக்குது, யார் மேலேயும் கேஸ் கொடுக்க வேண்டாம், அங்கிள் வந்து ஆண்டி ரொம்ப திட்டாங்க, எனக்கு பார்க்கறக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு, அதனால நான் இந்த பணத்தை கொடுக்குறேன், பணம் வந்து காணாம போகல, சேலக்கடியில தான் இருந்தது, நான் தான் சரியா பார்க்காம விட்டுட்டேன்னு சொல்லி நீங்களே இந்த பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடி இது தலையை சுத்தி மூக்கு தொடர வேலை, எதுக்கு நீ போய் அந்த பணத்தை திருடணும், எதுக்கு நீ போய் இப்ப கொடுக்கணும், 2 லட்சம் எடுக்க போய் இப்ப 5 லட்சம் உனக்கு வீணா செலவு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
சரிடி நான் போய் பார்வதி ஆண்டி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு வந்து ரோகிணி போகிறாங்க. பார்வதி வந்து ரோகிணியை பார்த்தோன்னா என்ன எனக்கு மசாஜ் பண்ண வந்தையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி பணம் காணாமல் போனதுலேருந்து முத்து மீனா மேலே தான் அத்தை கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டுட்டு வந்துட்டு இருக்குது. அதான் இந்த பிரச்சனையை வந்து நாம முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 லட்ச ரூபா பணத்தை கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்தாங்க இந்த 2 லட்ச ரூபா பணத்தை வச்சுக்கோங்க. நான் தான் சரியாமல் பார்க்காம விட்டுட்டு சேலக்கடியில் தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பணத்தை வந்து ஆண்டி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி வந்து குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வேண்டி அவளாவே அவள் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு பார்வதி வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த 2 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு இப்போ 3 லட்சம் கையிலேருந்து போகுது ரோகிணிக்கு. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னமும் வந்து இந்த 2 லட்சத்தை பார்வதி வீட்டிலேருந்து எடுத்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் வெட்ட வெளிச்சமாக போகுது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.